இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தெலங்கானாவின் மெஹபூப் நகர் மாவட்டத்தில் உள்ள நாகசாலா கிராமத்தைச் சேர்ந்தவர் போலே பீமேஸ்வர் லாரி டிரைவர் கடந்த சனிக்கிழமையன்று பணிக்கு சென்றார். வீடு திரும்பவில்லை. குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி அவரை தேடி வந்தனர். திங்களன்று உள்ளூரில் உள்ள ஒரு குளத்தில் பீமேஸ்வர் சடலமாக மிதந்தார். சடலத்தை மீட்ட போலீசார் ஜட்செர்லா அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பிரேத பரிசோதனைக்காக பிணவரையில் சடலம் வைக்கப்பட்டது. அந்நேரம் சடலங்களை பதப்படுத்தி வைப்பதற்கான குளிர்சாதன பெட்டிகள் சரியாக இயங்கவில்லை. இதனால் சடலத்தை தரையில் கிடத்திவிட்டு ஊழியர் சென்றார். அந்நேரத்தில் ஒரு நாய் பிணவரைக்குள் நுழைந்தது. இதை கவனிக்காமல் பிணவரை கதவை ஊழியர் வெளிப்புறமாக பூட்டிவிட்டு சென்று விட்டார். இதனால் பிணவரைக்குள் நாய் சுற்றி சுற்றி வந்தது. தரையில் கிடத்தப்பட்டிருந்த சடலத்தை பார்த்ததும் பாய்ந்து சென்றது. டீ குடித்துவிட்டு மீண்டும் பிணவரைக்கு ஊழியர் வந்து பார்த்தபோது தரையில் கிடத்தப்பட்டிருந்த பிரேமேஸ்வரின் உடலை நாய் கவ்விக் கொண்டிருந்தது. இதை பார்த்த ஊழியர் அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக நாயை விரட்டினார். இதனால் விடாமல் சடலத்தின் கையை கடித்து இழுத்துக்கொண்டு அந்த நாய் ஓடியது. இதனை அங்கிருந்த மக்கள் செல்போனில் படம் பிடித்தனர். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து தெலங்கானா சுகாதார அமைச்சர் தாமோதர் ராஜ நரசிம்மா விசாரணைக்கு உத்தரவிட்டார். விசாரணையில் ஊழியர்கள் அலட்சியமாக கவனக்குறைவுடன் செயல்பட்டதால் தான் இந்த சம்பவம் நடந்தது உறுதியானது. இதையடுத்து அரசு மருத்துவமனை ஊழியர்கள் 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர்.